நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்பமான வாழ்விற்கு நரம்பு தளர்ச்சி உடல் பலகீனத்திற்கு அணுகவும் புத்ராஜ் டிஸ்பென்சரி காலை 9 முதல் இரவு 9 வரை. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போய் பார்த்துட வேண்டியதான். புயலில் இருந்து சென்னை தப்பியது. ஏய் குடு, அதை பார்த்து இப்போ நீ என்ன கிடைக்க போற? என்னடா தமிழ் சேர்க்க கொடுத்த 1,25,000 செலவு பண்ணிட்ட. சரி, மீதி பணத்தை கொடு. ஏன்? எனக்கு வேணும். என்னதான் வேலையில இருந்து தூக்கிட்டாங்களே. முடியாது, எனக்கு வேலை இல்லை, தெரியும்ல. தமிழரசி மேடம் நடவடிக்கை பார்த்தா அவங்க பத்திரிக்கை திறப்பாங்களோ என்னமோ. அதுக்கு எப்படி இன்னும் 3-4 மாசம் ஆகும். எனக்கு பணம் வேணும். டேய், இந்த பணம் கிடைச்சது என்னால. டேய், என்னடா பணம் கேட்ட கொடுக்க மாட்டேங்கிற? இதை பாரு, இவ்வளோ நாள் ஷீலாவை நம்பியிருந்தோம். அந்த தவசி என்னடானா வேலை கிடையாதுன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான். இங்கே பாரு, எனக்கும் கொஞ்சம் பணம் வேணும். புதுசாக குறும்பு படம் வந்திருக்கு, ரொம்ப குறும்பாக இருக்கான். நான் அதை இன்னைக்கு பார்த்தே ஆகணும். படத்தை கொடுத்துட்டு போ. முடியாது. டேய், ஏன்டா இப்படி ஆளுக்கு பணம்னு அலையிறீங்க? இங்கே பா, கூடி சீக்கிரம் அந்த தவசியை நான் கோர்ட்டுக்கு இழுக்கத்தான் போகிறேன். ஏன்னா மான நஷ்ட வழக்கு போடுங்கடா. அதெல்லாம் மானம் இருக்கிறவங்க போடுறது. பணையை கொடுத்துட்டு போடா. ஏண்டி ஷீலா, இவ்வளோ நாள் அந்த தவசியை வச்சு பணம் சம்பாதிச்சோம். இனிமே பணத்துக்கு என்னடி செய்யுது? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா. தமிழரசி அக்கா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின பணத்தை ஒரு 6 லட்சம் ரூபாய் என்னோட கல்யாணத்துக்காக எஃப்டியில் போட்டிருக்கேம்மா. அது உடச்சுக்கலாமா? ஐயோ, 6 லட்சம் ரூபாய் எப்படி போட்டிருக்கியா? இப்பதாமா நீ நான் பெத்த பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு அப்பாக்கு பிறந்தா நாங்களே எங்க கல்யாணத்துக்கு பணத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான். நீ அந்த ஆள் முன்னாடி சொன்னதே தப்பு. இதை பாரு, நீ பாட்டுக்கு அனாவசியமா அந்த எஃப்டியை உடச்சி ஏதாவது செலவு பண்ணிடாத. இதை பாரு, நீ இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த தமிழரசி தானே. நேராக அந்த தமிழரசி கிட்ட போ, எனக்கு வேலை கொடுன்னு கேளு, இல்லைன்னா பணம் கொடுன்னு கேளு. நீ பாட்டுக்கு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சுக்கிற எஃப்டி ஏதாவது உடச்சி செலவு பண்ணிடாத. நானே யாராவது அந்த சோப்பலங்கி கிடச்சா உன்னை மாட்டி விடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் போய் மாட்டிக்கிட்டான் எவனோ. அம்மா, யாருன்னு போய் பாருமா. யாருன்னு போய் பாருங்களேன். ஏன் நீ என்ன பண்ற? நீ போய் பாரு. தலை எழுத்து. அம்மா ஷீலா, நீ 6 லட்சம் ரூபாய் எப்படி போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடு. நாளைக்கு அதை 1 லட்சம் ரூபாய் ஆக்கி காட்டுறேன். ஓகே? யார் நீங்க? இஸ்லாம் சஜாத்ரி. மலாயில வணக்கம்னு அர்த்தம். வணக்கம். நீங்க திவாகரை தேடி வந்தீங்களா? திவாகர் இப்பதான் வெளில போனா. நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னையா? என் பேரு மணி, மலேசியா மணி. ஓ, வாசனை ஆளை தூக்குது சார். மேட் இன் மலேசியா. அதான். ஏன் தம்பி, அந்த மலேசியாக்காரர் தான் உங்களை அனுப்புனாருங்களா? இந்த சென்னையில் பட்டு புடவை ஜுவல்ஸ் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நேராக சிவா கிரானைட்ஸ் போங்க, அங்கே ஷீலான்னு ஒரு பொண்ணு இருக்கும், அதை மீட் பண்ணிங்கன்னா சகல விதமான ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னார். நானும் அங்கே போய் விசாரித்தேன். ஷீலா வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே. அந்த வயிற்றுல ஏன் தம்பி கேட்குறீங்க? நம்ம ஷீலா அந்த மலேசியாக்காரன் கூட அவங்க கூட என் பொண்ணு போனதுனால அந்த தவசி பொறாமப்பட்டு என் பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டான். பொறாம பிடிச்சோம். ஆமா தம்பி, மலேசியாவில் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஆயில் கார்பரேஷன்ல. என்ன ஆயில்? லூப்ரிகன்ட். ஓ, லூப்ரிகண்டா? அதுல மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? ஒரு 25,000 ரூபா வருமா?
சொல்லுங்க தம்பி. என் வார செலவு, என் சம்பளம் 2.25 லட்சம். 2.25 லட்சம் ரூபாயா? 2.25 லட்சமா? என் வாழ்நாள் பூரா சம்பாதிச்சாலும் நான் அந்த அளவு சம்பாதிப்பேனான்னு தெரியல தம்பி. இவர் நம்ம ராஜசேகர் இருக்காரு இல்லைங்களா, ஆமா. அவர் கூட சைட்ல இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அவர் தான் ஷீலாவை ரெஃபர் பண்ணார். நீங்க போங்க, நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. இருக்காதே, நான் ராஜசேகருக்கு ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ணேன். ஆனா அவர் எடுக்கவே இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்புறம் எப்படி உங்ககிட்ட என் அட்ரஸை கொடுத்து அமிச்சாரு? அப்பா, இது அப்பா அப்பாவா? நீங்க தான்ப்பா. அம்மா, நீங்க தான்மா. அப்பாவும் அம்மாவும் என்ன நம்புறீங்க, நம்ம ஷீலா என்ன நம்ப மாட்டேங்குதா? அம்மா, ஷீலா கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதாம்மா. நான் சென்னை வரும்போது ஷீலாவை தான் பர்ச்சேசிங்லாம் கூட்டு போறதுன்னு முடிவு பண்ணேன். ஆனா இங்க வந்தவனே என் முடிவை மாத்திக்கிட்டேன். எப்படி? ஷீலா விட நீங்க தான் பெட்டர் சாய்ஸ். பர்ச்சேசிங்க்கு. தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அது தம்பி, நானும் என் பொண்டாட்டியும் குறும்பு படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிடுவோம். அதனால நீங்க என் பொண்டாட்டியை விட ஷீலாவை கூட்டிட்டு போறதுதான் பெட்டர். ஷீலா அப்பலாமா? நீ ஒன்றும் சும்மா வர வேண்டாம். அதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜோ அதை நான் கொடுத்துட்றேன். அப்பா, ரூபாய் வேணுமா டாலரா வேணுமா? எப்படி வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். ரூபாயவே கொடுக்க சொல்லுங்க. டாலரை மாற்றும் போது மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்குவேன். நீங்க ரூபாயவே கொடுத்துருங்க. ஓ, ஓகே. 1000, 2000, ஒரு 5000 இருந்தா பெட்டர். 5000, ஓகே. Take it. அம்மா ஷீலா, என்ன நீ மசன்னு நைட்டியை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்க? போய் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாரோட கிளம்புமா. ஏய் பொடி, நல்ல ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தம்பி கூட போயிட்டு வா. கிளம்பு, புறப்படு. போமா. என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு? இன்னும் ஆகலை. இந்திய கலாச்சாரத்தில் ஊர்ன ஒரு நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஷீலா மாதிரி. அப்பா, என்னங்க மூச்சுக்கு 300 தானே அப்பா அப்பானே சொல்லிட்டு இருக்கீங்க? அங்கிள், அது அது ஆண்டி. எப்படி? ஐயோ, என்னங்க நீங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணு, அத மறந்துடாதீங்க. என்னங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு தானே சொன்னேன், அதுக்கு போய் சிரிக்கிறீங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஜோக் சொல்றேன். புருஷன் இல்லாத போது. நீங்க ரொம்ப மோசம். என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு தானே வந்தீங்க, இப்ப ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்துட்டு காது புளிக்கிற அளவுக்கு ஜோக் சொல்றீங்க. காதே புளிச்சு போச்சா? எங்க? அப்புறம் ஷீல்,
அதே 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 சிரிப்பு தான். மலையாள நடிகை ஷீலாவோட சிரிப்பு இதேதான். சீ, போங்க. ஃபேக்டியா? அப்புறம் ஷீலா, இந்த சிவா கிரானைட்ஸ் அந்த முதலாளி பேர் என்ன? வம்சியா ஏதோ அவன் பேர் என்ன? தவசி. தவசி. சரியான முட்டாளா இருப்பானோ? இவ்வளவு இன்டெலிஜென்ட் கால வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான். ஆக்சுவலா என்னமா நடந்தது தெரியல. தமிழரசிங்கிறது யாரு? இல்ல, உனக்கும் அவளுக்கும் என்ன உறவுன்னு கேட்டேன். ஹலோ, யார் நீங்க? தமிழரசி பத்தி எது கேக்குறீங்க? கேள்விப்பட்டதா கேட்டேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இல்ல, தமிழரசுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேக்குறத பார்த்தாலே நீங்க மலேசியால இருந்து வரணும்னு தெரியுது. உண்மையை சொல்லுங்க, இல்ல நான் எழுச்சி போயிடுவேன். ஏய் சயா orang மலேசியா. மலேசியா மணி. ஏய் உட்கார் உட்கார். விடுங்க. உட்காருடே. காஃபி குடி. இங்க பாரு, நான் தவசியோட தம்பி நம்பி. அதனாலதான் எங்க அண்ணி கோவப்பட்டு இப்ப அந்த குடும்பமே சின்ன பின்னமா கிடக்கு. நீ ஆடின டிராமால வருத்தப்படுறதோ பாதிக்கப்படுறதோ பெரியவங்க பரவாயில்ல, ஆனா இந்த 2 சின்ன குழந்தைங்க அவங்க லைஃப் பாதிக்கப்படுது. அந்த ஹாஸ்பிட்டல், டி நகர் ஹாஸ்பிட்டல், சரவணா ஹாஸ்பிட்டல், அங்க கூட போய் விசாரிச்சு. நீ சும்மா வயிற்று வலி தான் அட்மிட் ஆயிருக்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். ஆனா நீ அபார்ஷன் சொல்லி தவசிரனை அங்க வர சொல்லியிருக்க. அதே டைமுக்கு விசாலன் அண்ணியும் வர சொல்லியிருக்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்கா? யார் இதை பிளான் பண்ண? சொல்லிரு ஷீலா. இதை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்கு மூலமா சொல்ல வேண்டாம். ஆனா எங்க அண்ணி கிட்ட என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா பிரிஞ்சிருக்க குடும்பம் ஒன்னா ஆகும். இதுக்காக நீ என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறோம். என்ன கெடுத்தது உங்க அண்ணன் தான், உங்க அண்ணன் தான், உங்க அண்ணன் தான். இப்ப என்ன செய்வ? இங்க பாரு, இதுக்கு மேல என்ன மிரட்டலான்னு முயற்சி பண்ண, நீ என்ன கிட்னாப் பண்றேன்னு இங்க இருந்தே கத்துவேன். கண்ணை நோண்டிடுவேன், நாக்க வெட்டிடுவேன். பன்னெண்டு கிரவுண்டு, 2-3 கோடி சேரும். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உருப்படாத திவாகருங்கிற ஒரு பையனை பெத்ததால எல்லாம் போச்சு. இந்நேரம் சம்பந்தியா இந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்க வேண்டியவன் சம்பந்தம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கனே. இத பாரு, அடி கிடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, நான் தப்பிச்சு ஓடிடுவேன். நீ தான் மாட்டிக்குவ. நீ உன்னை காப்பாத்திக்கிற வழியை பாரு. என் முந்தானை பிடிக்கிற வேலை வச்சுக்காத. அப்படின்ற உங்க பொண்ணு ஷீலானால என் அண்ணனோட குடும்பம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க விசாரிக்கிற முறையில் விசாரிச்சாங்கன்னா எல்லாம் உண்மையாக வெளியே வந்துடும். என் அண்ணன் குடும்பத்து பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். அது ஒரு வழி.
இன்னொரு வழி, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால உங்ககிட்ட நேரடியா பேசி எல்லா உண்மையை சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு அப்படியே எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பாருங்க, யோசிக்கிறதுக்கெல்லாம் இங்க டைம் கிடையாது. இப்ப தமிழரசி கொடுத்த பணத்துக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி என் அண்ணன் குடும்பத்தை ஒரு வழி ஆக்கிட்டீங்க. அது தமிழரசி கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்களுக்கு புதுசா ஒரு வேலை கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் என் அண்ணி முன்னாடி நிக்க வச்சு எல்லா உண்மையும் சொல்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். உங்களை எப்படி நம்புறது? நானே உங்களை நம்புறேன், நீங்க என்ன நம்ப கூடாது? இல்லைன்னா அந்த போனை கொடுப்பா. நீங்க சரவணா ஹாஸ்பிட்டல் தானே உங்க பொண்ணை அட்மிட் பண்ணிருந்தீங்க? வயிற்று வலிக்காக அட்மிட் பண்ணி எங்ககிட்ட அபார்ஷன் சொல்லிருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாமா. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதை விட கொஞ்சம் பார்த்து பெருசாக செஞ்சீங்கன்னா நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 5 lakhs போதுமா? 5 lakhs. கண்டிப்பா கொடுப்பீங்களா? ஒரு பைசா பாக்கி இல்லாம கண்டிப்பா கொடுத்துருவேன். நீங்க முதல்ல ஷீலாவை கூட்டிக்கிட்டு என் அண்ணி வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடணும். அப்புறம் என்ன, இப்பவே உங்க தம்பி எங்க கூட அனுப்புங்க. நாங்க எங்க பொண்ணு ஷீலாவை உங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டு போய் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறோம். சரி அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன 5 lakhsல 3 lakhs எனக்கும் என் பொண்டாட்டிக்கு 2 lakhs கொடுத்துருங்க. என்கிட்ட கூட அந்த 3 lakhs கேஷாக கொடுக்க வேண்டாம். எஃப்டியில் போட்டு அந்த பாஸ்புக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய இடத்த ஆளுகள்லாம் அடிக்க வந்தாங்கன்னா என்னால் குனிஞ்சு அடி வாங்கத்தான் முடியுமே ஒழிய ஓட முடியாது. அதனால கொஞ்சம் பார்த்து செய்ய. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல? நான் கொடுத்துருவேம்மா. வரோம். வரங்கம்மா. வரம்மா. வாங்க. வரோம். நீங்க போங்க, வந்துடுறேன். சரி சரி. அக்கா 5 லட்சம் கொடுக்க போறியா? யார் கொடுப்பா? ஒரு 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன். அது பாயசம் எடுத்துக்க. ஏய், அதுவே பாவம் தவசி பையன் வேலையை விட்டு தூக்கிட்டானேன்னு வருத்தத்துல இருக்கு. பாயசம் சாப்பிட சொல்றேன். உன்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஆமா முனம்பர, அதான் அக்காவை பார்த்து வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏமா, காலம் கெட்டு போய் கிடக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவன் ஸ்ட்ரைக் பண்ணாலே கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது இருக்கு. நீ தனியார் கல்லு குறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம தற்குறி தவசி பையன் நடத்துற ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டாம் நீ? நல்லா ஊத்து மூணாம்பர. முதலாளி இது முதலாளி பிட்ட போட்டு தாக்குற. பொழைச்சுக்குவே. மூணாம்பர, நான் கூடி சீக்கிரம் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன். அதுல உனக்கு நலபாக உத்தியோகம் தர. சரியா? சரிங்க முதலாளி. அப்படியே உனக்கு ஒரு வெயிட்டான ரோல் தர. ஆக்ட் பண்ணிருவியா? பண்றேன் முதலாளி. பொழைச்சுப்போ. ஆமா, இவ என்ன இப்படி கவுந்து போய் கிடக்கா? ஆமா, இப்பெல்லாம் இப்படிதான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? குடிச்சிட்டு மாடிக்கு பெட்ரூமுக்கெல்லாம் போறானா இல்ல இங்க இப்படியே தானா? இங்க சோஃபால் தான் விழுந்து கிடக்குறாரு. போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்த்து வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படியா? கள்ளக்காதலனுடைய நிலைமையெல்லாம் கடைசியில் இப்படித்தான்டா. ரத்த கண்ணீர்ல எம்மாறாத ரேஞ்சுக்கு போகாம இருந்தா சரி. நல்லா இருக்கு சாப்பாடு. சிக்கன் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கா, அடடடடட யம்மி. வா வா தமிழு, வா வா வா. வணக்கம்க்கா. வா ஷீலா. எப்ப வந்த கோமதி? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நல்ல பசி, அதான் வந்து சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் வந்து விஷயம் பேசுறது இருக்கட்டும். இந்த புள்ள பாவம் ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கா. என்னன்னு பஞ்சாயத்து பேசி அனுப்பு. ஏன் பாயசத்தை வச்சுட்ட? சாப்பிடு, வந்த விஷயத்த சொல்லு.
தவசி என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாருக்கா. வேலையில இருந்து தூக்கிட்டாரா? சரி, என்னக்கா சரின்னு சொல்றீங்க? வேற என்ன சொல்ற? நீ பண்ண வேலைக்கு 1 லட்சம் வாங்கிட்டல. ஓ அப்புறம் என்ன, வேலை முடிஞ்சு போச்சு. வேற வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன், கிளம்பு. எது 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 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஆக்ட் கொடுத்தியா நீ? அடேங்கப்பா, காஸ்ட்லி நடிகையா இருக்கிய. இடத்த காலி பண்ணு. வேலைன்னு சொன்ன உடனே மறுபடியும் ஆபீஸ் ஃபைல் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சிடாத. குடிய கெடுக்கிறது, அடுத்து கெடுக்கிறது, முள்ள மாதிரித்தனம் பண்றது, முடிச்ச வைக்கத்தனம் பண்றது, அப்படி ஏதாவது இருந்தா தங்கச்சி உன்னை கூப்பிட்டு அனுப்பு. நீ இடத்த காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு, போ. அக்கா, திவாகருக்கு பத்திரிக்கை ஆபீஸ் ஓபன். 10 நாள் கழிச்சு வந்து பாரு, போ. ஏய், உனக்கே வேலை கிடையாது, இது என்ன தம்புடுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? கிளம்பு போ. அக்கா வரேன்க்கா. வரேன் சார். பா தமிழு, இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் நீ என்கரேஜ் பண்ண கூடாது. இவளுக்கு எல்லாம் அடுத்து குடிய கெடுக்கிறவளுங்க. நம்மளோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்டா. பாயசமா 3 நல்ல குக்கர். இப்ப என்ன விஷயம்னு சொல்லு. இருடா, முதல்ல சாப்பிட்டு முடிச்சிடுறேன், பாயசத்தை குடிச்சிடுறேன், அப்புறம் 6 அமர உட்காந்து விளாவாரியா பேசுவோம். நீங்க புறப்படுங்க தம்பி. ஷீலா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. இனிமே தமிழரசு உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. உனக்கும் தவசின குடும்பத்துக்கும் பர்சனலாக எந்த விரோதமும் கிடையாது. உன்னால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே. நான் மலேசியாலேருந்து வந்தேன்னு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். உன் அப்பாவும் அம்மாவும் எங்கள் அக்காவை மீட் பண்ணாங்க. அவங்களும் 5 லட்ச ரூபா தரதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்கா சொன்னது தான், வாக்கு தவற மாட்டாங்க. அதனால யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. இதுக்கப்புறமும் நீ முடிவெடுக்கலன்னா நான் இனிமேல் டீல் பண்ண போகிறது இல்லை. அன்பழகன் டிஎஸ்பி நாகர்கோயிலில் இருக்கார், என்னை வளர்த்தவர், அவர் தான் டீல் பண்ணுவார். அப்புறம் தேவையில்லாமல் உனக்கு பல சிக்கல்கள் வரும். இது தேவையா? அதான் அவங்க 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, வாங்கிட்டு செட்டில் ஆக வேண்டியது தானே? ஷீலா, எதுக்காகடி இந்த போலீஸ் வம்பு பிரச்சனை அதெல்லாம் வேண்டாம். அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாங்கல்ல, அதனால அதை வாங்கிக்கிட்டு ஒரு வழியா இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிடலாம். சரின்னு சொல்லுடி. என்னடி சொல்ற? சொல்லு. ஏமாத்த மாட்டீங்களே? சொல்றேன். தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் 2 நாள்ல விசால் அம்மாவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். ஆமா தம்பி. என்ன தங்கச்சி, சித்தன் சங்குல ஊதுறான், நான் வந்து பாட்டில் ஊதுறேன். நானும் கூட ஒரு சித்தன் தான், பாட்டில் சித்தன். தங்கச்சி, இவனெல்லாம் நல்ல நினைவுல இருக்கும் போது பேசணும்னா துப்பாக்கி காட்டுறான், லத்திய காட்டுறான். இந்த மாதிரி பீஸ் போயிருக்கும்போது ஏதாவது தட்டிக்க வேண்டியதுதான். டேய் வீரமாண்டி, குடியும் குடித்தனமாறான்னு வாழ்த்துனேன். குடி மட்டும்தான் இருக்கு, குடித்தனம் எல்லாம் நாசமா போச்சு. சரி, அது கிடக்கிட்டு விடு. இந்த நீ வச்ச கன்னி வெடியில தவசி குடும்பம் சின்ன பின்னாமாயிரும்னு எதிர்பார்த்தேன். கடைசி நிமிஷத்துல அண்ணாமலை உள்ள வந்து பசபோட்டு ஒட்ட வச்சுட்டாளே. இப்ப தவசி அங்கதான் உட்காந்து சோத்தை தின்னுகிட்டு இருக்கான். தங்கச்சி, சிவா கிரனைட்ல இருந்து நியாயமா உனக்கு பணமெல்லாம் வந்து சேரணும் இல்ல? அதை கொடுக்க மாட்டேங்கிறான்ல. இந்நேரம் ஒரு வக்கீல வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு பணத்தை கொடுக்க வேண்டியதானே. மாசம் எனக்கு பணம் கொடுக்கணும்னு தவசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு. அந்த அக்ரிமெண்ட் என் கையில இருந்தா சுலபமா பணத்தை வாங்கிடலான்னு லாயர் சொன்னாரு. ஆனா என் கெட்ட நேரம் அதை அந்த வீட்லயே விட்டுட்டு வந்தேன். அதுக்கு என்ன, அதை அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. நான் இப்ப எப்படி அந்த வீட்டுக்கு போய் எடுக்கிறது? அட, உன்னை யாரு போய் எடுக்க சொல்றா? அங்கதான் குளத்தை கெடுக்கிற கோடாலி காம்பு தவசியுடைய பையனை வளர்ச்சி வச்சிருக்கியா? அந்த டாக்க கவிட்டு வர சொன்னா கவிட்டு வர போகுது. அட நீ வேற, 2 மாசமாவே அவன் என்ன பார்க்க வரல. இந்த வீட்டு பக்கமே தலை காட்ட மாட்டேங்கிறான். அட,
வளையல திருட சொல்றேன், பணத்தை திருட சொல்றேன், இந்த பத்திரத்தை திருட சொன்னா திருட மாட்டான் அவன். அவன் தலை தெறிக்க ஓடுறான் என்ன பார்த்தாலே. அவன் கிட்ட போய் நான் என்னத்த சொல்ல? ஒரு ராசி உங்ககிட்ட வர்றவன்லாம் தலை தெறிக்க ஓடுறான். இங்க வர்ற தங்கச்சி, நீ நேரா வீட்டுக்கு போகாத, பள்ளிக்கூடத்துக்கு போ. அவன் அங்க வருவானல்ல. போ, நில்லு, தூக்கி வச்சு கொஞ்சு நடி. உனக்கு நடிப்புக்கு நான் சொல்லி தரணுமா என்ன? நீ ஆஸ்கர் கலைஞியாச்சே. இந்த வருஷம் ஆஸ்கருக்கு உன் பேரை நான் நாமினேட் பண்ண போறேன். கொஞ்சம் சும்மா இருக்கும். பாத்தியா இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. நான் பக்கமா வசனம் பேசி என்னுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறேன். ஆனா நீ சும்மா இரு கோமதி அப்படிங்கிற வார்த்தையிலே எல்லாத்தையும் அடக்குறா பாரு. அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. கண்ணா, யானை மேல ஏறி குதிரை மேல ஏறி ஊரெல்லாம் சுத்தி வந்து வெரி குட். இன்னைக்கு தான் ஃபாத்திமா குட் கேர்ள் 4 இட்லி சாப்பிட்ருக்கா. நாளையிலேருந்து உங்க அம்மா மாதிரி ஒரு டசன் இட்லி அப்படி சாப்பிடணும் என்ன? பாட்டி எங்க? இதோ பாட்டி வராங்க. பால் எடுத்துக்கிட்டு, பால் வந்ததும் கடகடன்னு குடிக்கணும். புரிஞ்சுதா? இந்த பால் சாப்பிடு. இந்த பாலா? சரி, ரெடி? காம்படிஷன் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 குடி பாப்போம். குடி 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 குடி. வெரி குட் வெரி குட். குட் கேர்ள் குட் கேர்ள். ஸ்கூலுக்கு போலாமா? எங்க பேகு? வா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நம்ம ஃபேக்ட்ரிக்கு தான் முதல்ல போகிறேன். மீரான் லெதர்ஸ் பிரைவேட் லிமிடெட். 3 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். 3லேருந்து 5 மணி வரைக்கும் தான் நான் கொஞ்சம் ப்ரெஸ் வரைக்கும் போகணும். இந்த இஷ்யூ ரெடியாக இருக்குது, ப்ரூஃப் பார்க்கணும். 5 மணிக்கு திரும்ப நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை ப்ரெஸ்ஸுக்கு வேணால் ஃபோன் பண்ணுங்கள். உன் மேல சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, நான் கிளம்புறேன். பாய் சொல்லு. அன்பர், அடுத்த வாரம் 2 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்கணும்ப்பா. ஏம்மா, பஷீருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் பாக்கி இருக்கா? அதெல்லாம் இல்லை. தேவக்கோட்டையில் மொய்தீன் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் சம்சாரம், மூத்த பொண்ணு மரியம் பீவி எல்லாரும் ஊர்லேருந்து வராங்கப்பா. தேவக்கோட்டை மொய்தீன் யாரு? அதான்ப்பா எனக்கு தூரத்து சொந்தம், அண்ணன் முறை வேணும், அந்த மொய்தீன் தான்ப்பா. இல்லை, ஞாபகம் இல்லைம்மா. நம்ம காரைக்குடி இஸ்மாயில் கல்யாணத்துக்கு போனோம்ல. ஆமாம் ஆமாம். அப்போ நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரே. நீயும் கேட்டியே யார் இவரு நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரேன்னு. ஓஹோ, அந்த சரி சரி சுருட்டு கடை வச்சிருக்காரு அவரா? 5 பொண்ணுங்க இருக்கு அவருக்கு. அவரே தான் நம்ம வீட்டுக்கு வராரு. 5 பொண்ணுங்க, அவர் ஒய்ஃபு, வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தா ஒரு 3/4 டசன் தேடுவாங்களேம்மா. ஏற்கனவே நம்ம வீட்டை நர்கிஸ் குழந்தைங்க, நீங்கள், நான் பத்தாது. ஒன்று பண்ணலாம், பக்கத்தில் நல்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிடுறேன். அவங்கள வசதி அங்கே தங்க சொல்லுங்க. இல்லப்பா, அவங்க எல்லாரும் வரல. அவர் சம்சாரம், அவர் மூத்த பொண்ணு மரியம் பீவி, அவங்க 3 பேரும் தான் வராங்கப்பா. மரியம் பீவியா? அதான்ப்பா, குண்டா உயரமா மாநிறமா இருப்பாளே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் இருக்கா? அந்த விஷயமா தான் வராங்களா? என்ன? அவங்க ஊர் சுற்றி பார்க்க வராங்கப்பா. லெட்டர் போட்டிருந்தாங்க. சரி வாங்கன்னு சொன்னேன். நீ தான் கூட இருந்து நல்லா கவனிச்சுக்கணும். நான் என்ன டூரிஸ்ட் கைடாமா? என்ன? இல்லை, நான் என்ன டூரிஸ்ட் கைடான்னு கேட்டேன். ஒன்று பண்ணலாமா? அவங்க வரட்டும், தாராளமாக வரட்டும். நான் ஒரு கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸர் சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சென்னை அத்துப்படி. நான் அவர் அனுப்புகிறேன், அவர் நல்லா சுற்றி காட்டுவார். அதெல்லாம் மரியாதையாக இருக்காதுப்பா. நீ தான் கூட இருந்து கவனிச்சுக்கணும் அவங்கள. நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவங்க ஊரை சுற்றி பார்க்க வர மாதிரி தெரியல. வேற ஏதாவது? இப்போ அதெல்லாம் எதுக்குப்பா? அவங்க ஊர்லேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சரி, உனக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்பு. ஃபாத்திமா ஸ்கூலில் விட்டு போ. பாய் சொல்லு. பாய். அம்மாக்கு பாய் சொல்லு. பாய். வா. என்னம்மா, அண்ணன் கிட்ட மரியம் பீவியை பற்றி சொன்னியா? நீங்கள் இங்கே பேசும்போது நான் இருக்க வேண்டாம் தான் மேலே நின்றுட்டேன். என்ன சொன்னேன்? கொஞ்சமாக சொன்னேன். கொஞ்சம்னா? அதான் அவங்க மெட்ராஸ்க்கு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க வராங்கன்னு சொன்னேன். என்னம்மா, உன்கிட்ட எனக்கு பிடிக்காததே இதுதான். இன்னும் எத்தனை நாளைக்கு அண்ணனை பார்த்து பயந்துட்டு இருக்க போகிறேன்?
தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே உன்னதான் மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு. அதை விட்டுட்டு அண்ணன் ஊருக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டார். அதனால தானே அவங்கள நம்ம இங்க வர சொல்லியிருக்கோம். நிலைமை எடுத்து சொல்ல வேண்டியதுதானேம்மா. ஏண்டி புரியாம பேசுற? இப்பதான் அவன் வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கான். ஏடி இப்ப போய் நீயும் நானும் சேர்ந்து கரிச்சு கொட்டினோம்னா அவன் ஒரேடியா வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். ஓடி போவார். விடுவேனா? அந்த அண்ணாமலையை உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன். இனிமே அன்வர் அண்ணன் நம்மளோட தான் இருக்கணும், நம்மளதான் அவர் பாத்துக்கணும். அவன் தான் ஒழுங்கா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற நீ? ஆபீஸ் போறதுலாம் இருக்கட்டும், முதல்ல அந்த மரியம் பீவிய அண்ணன் தலையில கட்டுற வழியப்பார். அப்பதான் அண்ணாமலை அவர் மறப்பாரு. ஏன்னா என் வாழ்க்கையும் என் குழந்தைங்க வாழ்க்கையும் அண்ணனை நம்பிதான் இருக்கு. புரிஞ்சுக்கோ. வாங்க சார். கீழே நம்ம பார்த்தது ஓன்லி கட்டிங் செக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்சிங் செக்ஷன். வாங்க. இதான் சார். இங்கே ஒரு 45லேருந்து 50 மெஷின் வரைக்கும் இருக்குது. ஒரு 120 பேர் வேலை பார்க்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு 3லேருந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்த்தாக்கா ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ டோட்டல் இந்தியன் லெதர் இண்டஸ்ட்ரியே டல்லாக இருக்குது. சைனீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அப்பா இருந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. இப்போ நிறைய லேட்டஸ்ட் மெஷின்ஸ் வந்துருச்சு, இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமே. பண்ணலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பா வந்து வெறும் லெதர் கார்மெண்ட்ஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணார். லெதரில் வேறு எவ்வளவோ இருக்குது. ஷூ அப்பர் இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது. ஆனால் அவர் அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பஷீர் கூட அப்பாவுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. இது ரொம்ப நல்ல பிஸ்னஸ். ஃபுல் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆமாம், எத்தனை கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? பேசிக்காக யூரோப்பியன் மார்க்கெட் சார், குளிர் பிரதேசங்கள், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, நார்வே, ஃபின்லாந்து, இங்கிலாந்து, இங்கே இதெல்லாம் மட்டும். அன்வர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சக்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஷீர் அன்னைக்கு வீட்டில் பார்த்துருக்கேன். பஷீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, இந்த கம்பெனியோட மேனேஜர். எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிறார். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். உங்கள் தங்கச்சி டாக்டர் ஜீவா இருக்காங்க இல்லையா, அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க சார். ஜீவா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு சார். சரி சக்தி. ஜீவா இப்போல்லாம் வீட்டுக்கு வரதில்லை சார். சரி, ஓகே. போங்க. ஓகே, வரேன் சார். நீங்கள் வாங்க. நீங்கள் கேட்டிருந்த கேஷ். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 10 நாள் இந்த பணத்தை என்னால் திருப்பி கொடுத்துட முடியும். இருந்தாலும் ஒரு 2 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, நான் நிச்சயம் திருப்பி கொடுத்துட்றேன். அப்புறம் என்னடா பணத்தை கொடுத்துட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம நேரடியாக வந்து கவனிச்சிட்டா தான் முழு வெற்றி அடைய முடியும். என்னதான் தொழில் தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கிட்டாலும் நாம் கூட இருக்கிற மாதிரி வராதுன்னு. கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். என்னோட முழு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பத்திரிக்கை, அதுலேயே இருந்துட்டேன். எனக்கும் இந்த லெதர் இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே இல்லை. அதான் மெனுமா போராடிட்டுருக்கேன். இப்போ தான் நம்ம அண்ணாமலை ப்ரெஸ்ஸையும் ஆஃபீஸையும் நல்லா கவனிச்சிட்ருக்காங்களே, நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவாவது இஷ்யூ ரெடி ஆகும்போது கொஞ்சம் போய் பார்த்தா போதும். அதனால் இவ்வளோ நேரம் இப்போது நம்ம இந்த லெதர் ஃபேக்ட்ரியை பார்த்துக்கலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக அந்த முடிவு எடுங்க. அப்புறம் இந்த பணம் கொடுத்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்லலை சார். இது அண்ணாமலையோட பணம். ஆமாப்பா, நம்ம கிரானைட் பிஸ்னஸில் அண்ணாமலைக்கு பங்கு இருக்குல்ல, இது வரைக்கும் அவன் பணத்தை வாங்கிக்கல. பேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன். அந்த பணம் தான் இது. இதை நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் கழித்து மெதுவாக கொடுத்தா போதும். இல்லை நீங்களே கையில் வச்சுருந்து அண்ணாமலையோட ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் சந்தோஷம்தான். இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, என் சம்சாரத்து மேலேயோ என் தம்பி மேலேயோ எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவங்க எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. பாவம் அண்ணாமலை. எங்கள் அப்பாவும் அவளுக்கு எந்த சொத்தையும் எழுதி வைப்பான்னு தோணலை. என்னடா குடும்ப விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? முதல்ல என் தங்கச்சி கூட நீங்கள் வந்தப்போ உங்கள் கண்ணில் ஒரு கண்ணியத்தை பார்த்தேன். எந்த சிச்சுவேஷன்லையும் என் தங்கச்சியை தப்பாக ஒரு பார்வை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன்.
இந்த வினாடி வரைக்கும் அப்படியே நடந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் தங்கச்சி கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். சரி. சார் கொஞ்சம் சக்தி அவர் சொல்லுங்க. அவர் ஃபோன் பேசிட்டு இருக்கார் சார். ஃபோன் பேசிட்டு இருக்காரா? ஆமாம் சார். ம். ஹலோ, என்ன சக்தி நீங்க ஆஃபீஸ் நேரத்துல போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என்னால உங்களை காதலிக்க முடியாது, காதலிக்கவே முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன் காதலிக்க முடியாது? இதை பாருங்க ஜீவா, நீங்க தான் என் ஒய்ஃப். உங்களை கனவுலயே காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடுத்தனம் நடத்தி குழந்தைலாம் பிறந்துருச்சே. இப்போ போய் லவ் பண்ணலன்னு சொன்னா இது பாருங்க, வேற ஒரு பொண்ணெல்லாம் என்னால கல்யாணமே பண்ணிக்க முடியாது. நீங்க ஊன்னு சொல்லுங்க, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்களை பொண்ணு கேட்க சொல்றேன். அது உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நீங்க உங்க வீட்டுல போய் பேசி உங்க அம்மா அப்பாவை எங்க அம்மா கிட்ட வந்து பேச சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லையா? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? விருப்பம்ன்றது தன்னால வருது, புரிஞ்சுக்கோங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒன்றும் லவ் பண்ணணும்னு தோணல. ஏன் தோணல? ஏன் தோணல? நான் என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் பார்க்கறதுக்கு? உங்களோட கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கேன், அதான் ஹை ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேனே. என்ன நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உயரம், குள்ளம், அழகு, அசிங்கம் இதெல்லாம் பார்த்து வரதில்ல காதல், அதையும் மீறி வரதான் காதல். அப்புறம் ஏன் ஜீவா என் மேலே காதல் வரல? அப்படி என்ன ஜீவா உங்களை தடுக்குது? 1 செகண்ட் ஜீவா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஒரு தம் போட்டு போ. ரொம்ப பொறுப்பா நடத்து. ஓ சாரி ஜீவா, சொல்லுங்க ஜீவா. நீங்க வேற யாரோ லவ் பண்றீங்களா? ஏன் திரும்ப திரும்ப இதே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் பாத்ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க எதுக்கு பாத்ரூம்ல இருந்து பேசணும்? ஆமா, ஃப்ரெண்ட்னா இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களாக்கும். பப்ளிக் ஆபீஸ்ல 10 பேருக்கு நடுவுல பேசுற விஷயமா இது? தெரியாம பேசாதீங்க சக்தி. சரி ஓகே கூல் டவுன் ஓகே. நார்மல் லைட்டிங்ல ஜீவா, இது பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஐயோ சக்தி, ஏன் தான் உங்களை பார்த்தனோ, எதுக்கு தான் லதா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாலோ, எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தனோ, இப்படி பெரிய தலைவலியா போச்சு உங்களோட. அட, நீங்க தலைவலின்னு சொன்னா நான் உங்களை பார்க்காம இருப்பேனா? ஐ லவ் யூன்னு சொல்லாம இருப்பேனா? தலைவலி மாத்திரையோட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். யோ, அறிவில்ல உனக்கு? இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் காதலிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, பைத்தியக்காரனா நீ? போன வை. ஜீவா ஹே ஜீவா. போன வை. முருகன் எங்க? அவரு காஃபி சாப்பிட போயிருக்காரு சார். இல்ல தலைவலிக்குதுன்னாரு, அதான். யார்கிட்ட ஃபோனில்? என் ஃப்ரெண்டு கூட சார். ஜீவான்னு கேட்டுச்சு. உங்க ஜீவா இல்ல சார். இல்ல, அதனால இல்ல. யாரு? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜீவானந்தம். நான் செல்லமா ஜீவான்னு கூப்பிடுவேன். தவசி சார் போயிட்டாரா சார்? அவர் அப்பவே போயிட்டாரு. சக்தி, அவர் வாங்க. தலைவலி இப்போ சரியாயிடுச்சா? தலைவலின்னு சொன்னியா? பரவாயில்ல சார். நீங்கள் வாங்க, கொஞ்சம் பேசணும். என்ன இப்படி மாட்டி விட்ட? சிவா, சிவாவை பார்த்து பேச வந்தீங்களா? பேசுங்க. இந்த சாக்லேட். உங்ககிட்ட எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. பாய். என்னடா அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை சித்தி, எக்ஸாமினேஷன் வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா போகணும். என்ன விஷயம்? என்ன சிவா, உன் சித்தியை பார்த்துனே அப்படி பயந்து ஓடுற? என்ன நீ சுத்தமா மறந்துட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி,
உங்களை பார்த்தாலே ஏதாவது எடுத்துட்டு வர சொல்றீங்களா? அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் சித்தி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சின்ன பையன் நீ, ஆனால் டென்ஷன் ஆகுதுன்னு பெரிய பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறியே. என்னடா அது, உனக்கு மீசையெல்லாம் வளருது? போங்க சித்தி. இல்லடா, உண்மையிலே தான் சொல்கிறேன், பெரிய மனுஷன் ஆயிட்டு இருக்க. அப்படின்னா உன் சித்தியோட பிரச்சனை எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். என்ன சித்தி? நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அப்பா மாசம் மாசம் கொடுத்துட்டு இருந்த பணத்தை தாத்தா நிறுத்திட்டாங்க, அதனால தானே. நான் இப்போ வீட்டு வாடகை கட்டுறது கூட ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா? அன்னைக்கு என் செயினை அடமானம் வச்சு தான் வாடகையே கட்டினேன். அந்த ஹோட்டல்லேருந்து வர வருமானம்? அந்த ஹோட்டல் நஷ்டத்தில் தானே ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறேன். அந்த சம்பளம் எனக்கே பத்தாதே. அப்புறம் ஏன் சித்தி கஷ்டப்படுறீங்க? வீட்டுக்கு வந்துடுங்க, நான் வேணா தாத்தாட்ட பேசட்டுமா? ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. நான் சொல்கிற காரியத்தை மட்டும் பண்ணுறியா? திருடுறதை தவிர வேற எது வேணாலும் பண்ணுறேன் சித்தி. அப்படியா? உனக்கு எக்ஸாமுக்கு டைம் அடிச்சு நீ இறங்கி போ. போ. சித்தி உன் மேலே பாசம் வச்சு வளர்த்ததெல்லாம் வேஸ்ட்டு. என்ன நீ புரிஞ்சுக்கல? போ. அழாதீங்க சித்தி. என்ன செய்யணும்? அந்த ஃபேக்டரி விட்டு நான் வெளியே வரும்போது மாசம் மாசம் 1.5 லட்சம் தரதா உங்க அப்பா சொன்னாரு. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அது உங்க வீட்டில தான் இருக்கு. அதை எனக்கு எடுத்துட்டு வந்து தரியா? பயப்படாத. அதை வச்சு உங்க அப்பா மேல கேஸ் எதுவும் போட்டு நான் தகராறு பண்ண மாட்டேன். அதை நான் அவர்கிட்ட காட்டி மாசம் மாசம் பணத்தை வாங்கிப்பேன். கண்டிப்பா மிரட்டலாம் மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். கொண்டு வரியா? சரி சித்தி, எடுத்துட்டு வரேன். சரி, இந்த சாக்லேட் வாங்கிக்க. இல்ல சித்தி, வேணாம். எடுத்துக்கடா. நான் கிளம்புறேன் சித்தி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.